ஹலோ காய்ஸ். சண்டேனா டவுட்டே இல்லாம லஞ்சுக்கு நான்வெஜ் எடுத்து சமைச்சிடலாம். ஆனா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் என்ன சமைக்கணும்னே ஓடாது. அன்னைக்கு வீட்ல பிரெட் இருந்துச்சு, கார்னும் இருந்துச்சு. ஸோ வீட்ல சாண்ட்விச் பண்ணிடலாம் ரெடி பண்ணிட்டேன். சாண்ட்விச்னாலே போதும், எங்க பிரெட்டை பார்த்துட்டாலும் ஓடி வந்துருவா காஷ்னி கிச்சனுக்கு. காஷ்னிக்கு மட்டும் ஸ்பைசியா இல்லாம ஸ்வீட் கார்னு, அப்புறமா பன்னீர், அது கூடவே கொஞ்சமா சீஸ் ஆட் பண்ணி சாண்ட்விச் செஞ்சு கொடுத்துட்டேன். இந்த வந்து காஷ்னியோட ஸ்கூல் ஸ்நாக்ஸ் லிஸ்ட்ல சாண்ட்விச்சும் இருக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் பிரெட் வாங்கிடுவோம். ஒரு பாக்கெட் வாங்கி அவளுக்கு மட்டும் செஞ்சு கொடுக்க முடியாது, மிச்சம் வரும்ட்டு எங்களுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் அதுதான். காஷ்னி இந்த சாண்ட்விச் மட்டும் தான் ஒன் மோர் வாங்கி கேட்டு சாப்பிடுவா. எங்களுக்கு கொஞ்சமாக வெஜிடபிள் ஆட் பண்ணியிருந்தேன், ஆனியன், அப்புறமா கேரட்டு, பீன்ஸ் இல்லை வீட்டில். அது கூட கொஞ்சமாக ஸ்வீட் கார்னு, பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சில்லி சாஸு, அப்புறமா சோயா சாஸ் ஆட் பண்ணியிருந்தேன். லாஸ்ட்டாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு சாட்டே பண்ணிவிட்டு பிரெட் உள்ள ஸ்டஃபிங் மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டோம். எத்தனை பேருக்கு பிரெட் பிடிக்கும்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சு சாப்பிட்டா பிடிக்குமா, இல்லைன்னா பிரெட் ஆம்லேட் மாதிரி வச்சு சாப்பிட்டா பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.